என்ன ஷீலா, என்ன விசேஷம்? உட்கார். நான் உங்க வீட்டுக்கு விருந்தாளியா வரல மிஸ்டர் மைக்கேல் ராஜ், உங்க கைக்கு விளங்க மாட்ட வந்திருக்கேன். புத்திசாலித்தனத்தை நீங்க தான் மொத்தமா குத்தகைக்கு எடுத்திருக்கீங்களா? ஆண்டவன் மறந்து போய் அதிகமாவே எங்களுக்கும் கொஞ்சம் வச்சுட்டான். முன்ஜாமீனை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் வண்டி ஓட்டுவீங்க? அதான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். எந்திரி. ஏய், எந்திரியா. ஏய், நில்லு மேன். உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு நான் எவிடன்ஸ் எதுவும் தேடல. எல்லாம் உன் ஆளுங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப கோர்ட் டைம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எப்படி ஜாமீன்ல வெளியில வருவேன்னு நான் பாத்துறேன். உன்னை நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம ஏன் இப்படி ஊர் பூரா சுத்தி கூட்டிட்டு போறேன் தெரியுமா? இந்த ஊருக்கே நீ ராஜாவாமே. இந்த ராஜாவை எல்லாரும் இந்த கோலத்துல பார்க்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இந்த ஊர்வலம். என்னடி அசத்திட்ட? ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மத்த நாள்லதான் கேஸ் கோர்ட்டுன்னு அலையிறேன். இன்னைக்காவது நேரத்துல வர வேண்டாமா? என்னமோ என் பர்த்டேக்கு வர்ற மாதிரி வரைய. இன்னைக்கு உனக்கு பர்த்டே. சாரி கண்ணா. இது வரைக்கும் நான் பர்த்டே கொண்டாடினதே இல்ல. ஆனா இன்னைக்கு கொண்டாடுறதா ரொம்ப பொருத்தம்னு நினைக்கிறேன். ஏண்டி, போலீஸ் டிபார்ட்மெண்டால எதையுமே செய்ய முடியாதுன்னு பேசிட்டு இருந்தானே மைக்கேல் ராஜ், இன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி கையில விலங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துட்டு போனேன். கழுத, எத்தனை மெழுகுவத்திரி ஏத்தி வச்சிருக்க? 30. 30 உனக்கும் சேர்த்தா? நல்ல வேலை, வேற யாரும் இங்க இல்ல. ஹாப்பி பர்த்டே பாருண்டி. ஹாப்பி பர்த்டே. ஐயோ வேணாம் வேணாம், நான் கேக்க வெட்டிடுறேன். அங்க பார்த்து வெட்டுங்க. பிறந்த நாள் அதுமா, கைய வெட்டிக்காதீங்க. காக்கி சட்டையை விட இந்த டிரெஸ்ல செம தூக்கலா இருக்கீங்க. ஏங்க அடிக்கடி இந்த மாதிரி டிரெஸ்லயே வாங்கலேன். வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா உள்ள வாங்கன்னு கூப்பிட பழக்கம் இல்லையா? சரி விடுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட நாங்களும் மரியாதை எதிர்பார்க்கறது இல்ல. பிறந்த நாள்னு முதலே சொல்லியிருந்தீங்கன்னா சூப்பரா அழகா டெக்கரேட் பண்ணிருக்கலாம். தாஜ்ல ரொம்ப கிராண்டா டின்னர் கொடுத்துருக்கலாம்ல. தங்கச்சி, இப்படி கொஞ்சம் வரீங்களா? நாங்க தனியா பேசணும். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன தலைவி, வாங்கிக்க மாட்டீங்களா? வாங்கிக்கேண்டி. ஹலோ, R1 police station. Mr. Ratnasamy, I'm Sheila here. மைக்கேல் ராஜ்ல? அடேங்கப்பா, எல்லாருக்கும் உச்சந்தலையில மட்டும்தான் மூளைனா
உங்களுக்கு உள்ளங்கால் வரைக்கும் மூளை இருக்கு. என்னடா ராத்திரியோட ராத்திரியா ஜெயில் கம்பி உடைச்சிட்டு வந்தேன்னு பாக்குறியா? நான் சட்டப்படி ஜாமீன்ல தான் வந்திருக்கேன். இந்த ராத்திரியில எப்படா ஜாமீன் வாங்கினேன்னு பாக்குறீங்களா? ஏழைக்கு தான் கோர்ட்டு பகல்ல கூட தூங்கும். ஆனா என்ன மாதிரி பணக்காரங்களுக்கு ராத்திரியிலேயே முடிச்சிருக்கும். இதெல்லாம் சட்டத்தை படிச்சா தெரியாதுங்க, சட்டத்தை புரிஞ்சுக்கணும். ஆமாமா, நீங்க சட்டத்தை வச்சு கேஸ் பண்றவங்க, நான் சட்டத்தை வச்சு கேஷ் பண்றவன். தலைவே, இப்படி கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் பரிமாறுங்க. இந்த பாருங்க, வீட்டு சமையல், அதுவும் பொம்பளை கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. கொஞ்சம் பரிமாறுங்களேன். தங்கச்சி, இப்படி கொஞ்சம் வாங்க, நீங்களாவது கொஞ்சம் பரிமாறுங்களேன். அட, சிக்கனு கலரே ரொம்ப பிரமாதமா இருக்க. கலர் கோழியா? ஆமா, நீங்க பண்ணதா இல்ல தலைவி? இல்ல, அவதான். அட, சமையல் கூட பண்ண தெரியுமா? நல்லதா போச்சு. நான் கொடுத்து வச்சவன் தான். எதிர்காலத்தை பத்தி நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா சமைக்க தெரிஞ்ச பொண்ணு இந்த காலத்துல கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். என்ன நீங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? உட்காருங்க, ஜோடியா சாப்பிடத்தான். ஆமா, ஜோடி சாப்பிட மட்டும்தானா? ஆமா தலைவி, காக்கி சட்டையை போட்டாலே கமாண்டிங் போர்ஸா இருப்பீங்களே, இன்னைக்கு எக்கச்சக்கமா வெக்கப்படுறீங்க. இந்த வெக்கத்தை எங்க ஸ்டாக் வச்சிருந்த? அட போங்கண்ணா, 1000 தான் பொம்பளை தாட் ஃபுட் தஞ்சாவூர்னாலும் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்துட்டா வெக்கம் நாணம் எல்லாம் தானா வந்துடும். ஆமா, ஜெயில என்ன சாப்பிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஜெயில் வார்டன் சிக்கன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு. நான் தான் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகணும்னு ஜாமீன்ல வந்துட்டேன். அட, நீ இப்படி பேசிக்கிட்டு எப்படிமா? சோத்த போடுமா, நம்ம அன்னைக்கு போடுமா. அண்ணி அண்ணி, நம்ம அண்ணி சாப்பிட்டு. நல்லா சாப்பிடுங்கண்ணா, ஏன் கொஞ்சமா சாப்பிடுறீங்க? உன் கழுத்துல தாலி கட்டணுங்கிற எண்ணத்துலதான் நான் உன்னை காதலிச்சேன். ஆனா நீ என் கையில விலங்கு மாட்டணுங்கிறதுக்காகத்தான் காதலிச்சேங்கிறத சத்தியமா என்னால நம்ப முடியல. பரவாயில்ல, நல்ல ஒரு காதலியாத்தான் உன்னால இருக்க முடியல. நல்ல போலீஸ் ஆபீசரா இருக்க. ஐ அப்ரிஷியேட் யூ. பட் ஒன் திங், என் கையில விலங்கு மாட்டி என்ன தெருவா ஊர்வலமா அழைச்சிட்டு போன அதே மாதிரி சத்தியமா ஒரு நாள் உன் கழுத்துல தாலியை கட்டி ஊர்வலமா அழைச்சிட்டு போயே தீருவேன். என்ன பாக்குற? Still, I love you. எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரியா இருந்தாலும் இதுவரைக்கும் என்ன அரெஸ்ட் பண்ண முடியல. ஆனா நேத்து வந்த ஒரு பொண்ணு இவ்வளவு ஆதாரங்களோட என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான்னா நமக்குள்ள ஒரு புரூட்டஸ் இருக்கணும். யார் அவன் எனக்கு தெரிஞ்சாகணும். புரூட்டஸ் யாருங்கிற ஆராய்ச்சி அப்புறமா இருக்கட்டும். கமிஷனர் சார், உங்க பெர்மிஷன் இல்லாம அவ எப்படி மைக்கேல் ராஜ் அரெஸ்ட் பண்ணா? நீங்க கேக்குறத பார்த்தா ஏதோ நான் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்து வர வச்ச மாதிரி இருக்கு. பழைய மைக்கேல் ராஜா இருந்தா காக்கி சட்டையோட இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒருத்தர் காலடி எடுத்து வைக்க முடியுமா? காதல் மயக்கம், கைய நீட்டினீங்க, அவ ஹேண்ட்கப் போட்டா. இப்ப என்னடா எங்களை பார்த்து புரூட்டஸ்னு கைய நீட்டுறீங்க? ஆக மொத்தத்துல சுமூகமா நடந்துகிட்டு இருந்த நம்ம பிசினஸ் அவ வந்ததுக்கு அப்புறம் குளத்தாம நுழைஞ்ச மாதிரி இல்ல. மைக்கேல் ராஜ், உயிருக்கு உயிரா காதலிக்கலாம், ஆனா உயிரை கொடுத்து காதலிக்க கூடாது. திங்க் திங்க். மேடம், நாங்க குடியிருக்கிற பகுதியில ஒரு பங்களாவுல பகிரங்கமா விசாரணை நடத்துறாங்க. அதை தடுத்து நிறுத்த நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியல. எங்களால அங்க நிம்மதியாவே இருக்க முடியல மேடம்.
அம்மா, இவ்வளவு நாளா இருந்த போலீஸ் ஆபீசர்களுக்கு எங்க பிரச்சனை புரியல. நீங்க ஒரு பொண்ணு, உங்களுக்காக எங்க பிரச்சனை புரியும்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனையை நான் கவனிக்கிறேன். போயிட்டு வாங்க. எஸ்ஐ, அந்த ஏரியாக்கு ரைடு போனோம், ரெடி பண்ணுங்க. மேடம், அதுல பெரிய பெரிய பிள்ளைங்களுக்கு தொடர்பு இருக்கு. நமக்கு எதுக்கு வீண் வம்பு? தொழிலை நேசிக்கிறதா இருந்தா என் கூட வாங்க. உயிரை மட்டும் நேசிக்கிறதா இருந்தா ஒரு ராஜினாமா கடிதம் எழுதி கொடுங்க. Damn it! ஒரு பிக் பாக்கெட் உன்னால ஓடி போய் பிடிக்க முடியுமா? பெருசா இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். யார் வர சொன்னது? நான் வர சொன்னா? நான் ஆர்டர் கொடுத்தனா? காக்கி சட்டப்பட்ட பெரிய கமிஷன் நினைப்பா? அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? நல்ல வேலை, நான் இருக்க போய் நீ உயிரோட போற. போ. ஆமாமா, நீ பண்றது ரொம்ப நியாயம். பணத்தை எடு. பணத்தை என்ன என்ன இங்க கலாட்டா? ஒண்ணு இல்லம்மா, போதானா போதும். ரோடு பக்கம் வந்து நின்னுக்கிறாளுங்க, ஒரு ஆளை நடமாட விடுறது இல்ல. கழுதைகளை உள்ள ஒரு மாசம் வச்சாத்தாமா நாடு உருப்படும். ஏமா இப்படி பண்றீங்க? கௌரவமா பிழைக்கலான்னு சத்துணவு கூடத்துக்கு ஆயா வேலைக்கு போனேன். வாதியாருக்கு எடுத்து விட்டான். வேற யாரும் கல்யாணம் பண்ணிக்கல. கஞ்சிக்கும் வழி இல்ல. வேற என்னங்க செய்ய சொல்றீங்க? இவங்க கிட்ட இருந்து நீங்க காசு வாங்குறீங்க. கேவலமா இல்ல உங்களுக்கு? திருப்பி கொடுங்கய்யா. இத பாருங்கம்மா, இனிமேலாவது ஒழுங்கா வேற தொழில் செஞ்சு பொழைச்சுக்கங்க. போங்க. மேடம், என்ன இவங்க எல்லாம் பிராஸ்டியூட்ஸ். இவங்கள போய் ரிலீஸ் பண்ண சொல்றீங்களா? இப்ப மட்டும் என்ன, நாம விருந்துக்கா போயிட்டு வந்திருக்கோம். அந்த கேவலமான வீட்டுல கமிஷனர் உட்கார்ந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. நீங்களும் பார்த்து இறக்கிட்டு வந்துட்டீங்க. ஜீப்ல ஏத்துன பொம்பளைங்களை திரும்ப இறக்கி விட்டுருக்காரு. உங்களுக்கு தைரியம் இருந்தா அந்த கமிஷனரையும் அந்த தேவடியாளர்களையும் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கயா. நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போட்டுக்கிற சட்டம் வரைக்கும் ஜனங்க கொடுத்தது. ஆனா நீங்க விடுற மூச்சு கூட உங்களுக்கு எதிரா இருக்கு. போயா, உங்களை விட இவங்க எவ்வளவோ தேவலை. எங்கடி ஷீலா? ஷீலா கேம்ப் போயிருக்கா? கேம்புக்கு போயிருக்காளா? எங்க வீட்டை ரைட் பண்றாளா அவ? ரைட் பண்ணா எப்படி இருக்கும்னு அவ வந்தா சொல்லு. ஷீலா வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்னடி நடக்கும்? ஷீலா, உங்க பவர் நேஷனல் வரைக்கும் தாண்டி, எங்க பவர் இன்டர்நேஷனல். இந்த வச்சுக்க. ஹலோ, டிஎஸ்பி ஷீலாவோட அக்கா பேசுறேன். எங்க இருந்து? ஆமா, ஷீலா எங்கேயோ போய் ரைட் பண்ணாளா? அதுக்காக நாலு ரவுடிங்க வந்து உங்க வீட்டை ரைட் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரே கலாட்டா பண்றாங்க சார். ஸ்டேஷன்ல யாரும் இல்லம்மா. ஹலோ, ஹலோ, நான் ஷீலாவோட அக்கா பேசுறேன். கேளுமா, ஸ்டேஷன்ல யாரும் இல்லன்றல.
அண்ணா 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 என்னம்மா என்ன லட்சுமி என்ன நடந்தது? ஏன் அழுதுகிட்டு இருக்க? ஷீலா ஏதோ ஒரு வீட்டுல விபச்சாரம் நடத்துறாங்கன்னு போய் ரைட் பண்ணிருக்கா. அந்த கோவத்துல ஷீலா வீட்டுல இல்லாத நேரத்துல அவங்க ஆளுங்க எல்லாம் வந்து வீட்டுல இருக்கிற பொருளை எல்லாம் தாறுமாறா உடைச்சிட்டாங்க. என்னையும் அடிச்சிட்டாங்க. போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியதானே? பண்ணுன யாரும் பொறுப்பா பதில் சொல்லல. வழக்கமா எல்லாரையும் போல நானும் உங்களை நம்பி வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கவனிக்காம ஸ்டேஷன்ல உட்காந்து குமுதானதோட நான் படிச்சுக்கிட்டு இருக்க. மிஸ்டர், இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு இவங்களே கேளு. எஃப்ஐஆர் போட்டு இவங்களை கோர்ட்டுக்கு அனுப்பு. இவங்களெல்லாம் அடிச்சது யாரு? ஹீரோவா? ஆமா, இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை பிடிக்கவும் காவல்துறைக்கு பொதுஜனங்கள் உதவணும்னு டிவிலையும் ரேடியோலையும் சொல்றதை கேட்டுட்டு தான் குற்றத்தை தடுக்க முடியாட்டாலும் குற்றவாளிகளை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். வீட்டுல இருக்கவங்க போலீஸுக்கு போன் பண்ணியும் இங்குள்ள பொறுப்பான போலீஸ் அதிகாரிங்க அதை கண்டுக்கிறவே இல்லை. வழக்கம் போல போலீஸை நம்பாதவங்க எனக்கு போன் பண்ணாங்க, காப்பாத்துனது தப்புன்னு சொல்லுங்க. கம்பி என்ன தயாரா இருக்கேன். யோ இன்ஸ்பெக்டர், மேலிடத்துல இருந்து போன் வர்றதுக்குள்ளயும் எஃப்ஐஆர் போடியா. தலைவி, நீங்க சொல்லுங்க. என்னையா வித்த காட்டுறியா? தமிழ் சினிமா நிறைய பாப்பியா? நீயே உன் ஆட்களை வீட்டுக்கு அமிச்சு கலாட்டா பண்ண சொல்லுவ, அவங்கள நீயே கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விடுவ. உடனே நான் உயிரற்ற மயங்கி உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைச்சிட்டியா? உன் கிரைம் பிரான்ச் புத்தியை காட்டிட்டியே. ஓடி அடுத்தவனோட ஆம்பளத்தனத்தை காட்டிதான் உன்னை நான் காதலிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நான் எவ்வளவு சின்சியரா அந்த குற்றவாளிகளை பிடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் நீ எவ்வளவு திமிரா பேசுற. சரி,
திமிரா பேசுறதா உன்னோட பிறவி குணம். எனக்கு உன்கிட்ட பிடிச்சது அந்த திமிரு தான். அதனாலதான் இன்ஸ்பெக்டர், ஐ லவ் யூ. ஆயிரம் தான் இருந்தாலும் மைக்கேல் ராஜ் பண்ணது தப்பியா? நமக்காக ராவும் பகலமா நாய் மாதிரி உழைக்கிற நம்ம ஆளுங்களை எப்படி இருந்தாலும் அடிக்கலாம்? யாரையா நம்மாலு? யாரு? கேவலம் எவ்வளவு ஒருத்தி போன் பண்ணான்னு பாண்டி பஜார்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டீங்களே, அவங்கதான் நம்மாலு. செருப்பால் அடிப்பேன். இந்த மைக்கேல் ராஜா நம்பி வந்த எந்த ஆம்பளையும் மானத்தை வித்து பொழைச்சதில்ல, எந்த பொம்பளையும் உடலை வித்து பொழைச்சதில்ல. தன்னோட உயிரையும் உழைப்பையும் நம்பி இருக்கிறவன் தான் ஏன் ஆளு. படிச்சுட்டு வேலை இல்லாம, வேலை இருந்து வாழ்க்கை இல்லாம, தன்னையே நம்பிக்கிட்டு இருக்க தாய் தகப்பனுக்கும் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் அரை வைத்து கஞ்சியாவது ஊத்தணுங்கிறதுக்காக தான் செய்யறது தப்பான தொழில் தெரிஞ்சும் கட்டுமரம் கட்டிக்கிட்டு சரக்கு எடுத்துக்கிட்டு வரானே, அவன் தான்டா ஏன் ஆளு. தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை அடுத்தவங்க கிட்ட படுக்க வச்சு அந்த காசுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கானே, அவனே ஆளுங்கிற? சொல்லியா, சொல்லு. மைக்கேல் ராஜ் நடந்தது என்னன்னு தெரியாம பேசாது. நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். ஏன் பங்களாவுல எனக்கு தெரியாம விபச்சாரம் நடத்துறீங்களே? நீங்க எல்லாம் பொண்டாட்டி பிள்ளையோட குடும்ப நடத்தல? அப்ப எங்களை என்ன மாமாங்கிறீங்களா? அதை விட மோசங்கிறேன். லுக், இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். எப்படி என்கிட்ட இருந்து பங்களா வாங்குனீங்களோ அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும். இல்ல அடுத்தவங்க விஷயமா இருந்தா யோசிச்சு செய்யலாம்னு சொல்லுவீங்க, அதுவே உங்க சொந்த விஷயமா இருந்தா உடனே முடிவெடுக்கணும்னு சொல்லுவீங்க. சரியான சொனையங்க நீங்க. எனக்கு சேர்ந்தீங்க பாரு. ஒரு பொண்ணுக்காக மைக்கேல் ராஜ் என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்துற பிறகும் என்ன பொறுமையா இருக்க சொல்றியா? பொறுமையா இருக்க சொல்லல, பொறுப்பா யோசிங்கன்னு சொல்றேன். என்னத்தையா யோசிக்கிறது? போலீஸுக்கு பிடிக்காத ஸ்மக்லர் மைக்கேல் ராஜா போலீஸை வச்சு கொல்லணும். கடத்தல்காரங்களுக்கு பிடிக்காத இன்ஸ்பெக்டர் ஷீலாவை கடத்தல்காரங்களை வச்சு கொல்லணும். இவ்வளவு எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிய, எக்ஸ்ட்ரா யோசியா. கமிஷனர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். உண்மையெல்லாம் தெரிஞ்சு நாம எல்லாம் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க உத்தியோகத்தை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுங்க. உங்களை டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி ஏகப்பட்ட பிரஷர் வந்துட்டு இருக்கு. ஸ்டேஷன்ல அப்படி என்னதான் பண்றீங்க? பணக்காரங்க சம்பந்தப்பட்ட விபச்சார விடுதி இல்லாம பண்ண, பணத்திமிர் பிடிச்ச மைக்கேல் ராஜ் என்பவரை அட்டம் மர்டர்ல அரெஸ்ட் பண்ண. ஏன் சார், என்ன டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி என் பகுதி மக்கள் கிட்ட இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுங்களா சார்? இல்ல என் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுங்களா சார்? இல்ல என்ன டிரான்ஸ்பர் பண்ண சொல்லி மினிஸ்டர் லெவல்ல ஏதாவது பிரஷர் வந்து நீங்களும் பயந்துட்டீங்களா சார்? இல்லனா எங்க கமிஷனர் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கணும். ஏன்னா விபச்சார விடுதிக்கு அவர்தான் விருந்தாளி, பிக் பாக்கெட்காரங்களுக்கு அவர்தான் பார்ட்னர். சார், மாசத்துல 2 கேஸ் பிடிக்கலன்னா மெமோ கிடைக்குமேங்கிற பயத்தினால சைக்கிள்ல லைட் இல்லாம போற ஆட்களையும் பசியில பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கவங்களையும் என்னால அரெஸ்ட் பண்ண முடியாது சார். சின்சியரா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு டிரான்ஸ்பர் தான் தண்டனைன்னா என்ன டிஸ்மிஸ் பண்ணுங்க சார். ஐ வில் ட்ரை எனி அதர் ஜாப். யூ ஆர் மிஸ்டேக்கன் மிஸ் ஷீலா. நான் உங்களை கண்டிக்கிறதுக்காக இங்க கூப்பிடல, கை கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டேன். உங்களை போல தைரியமும் துணிச்சலும் உள்ள சில பேரை நம்பிதான் இந்த தேசமே இருக்கு. எதிரியோட துப்பாக்கி எப்பவும் நம்மளை குறி வச்சுட்டு தான் இருக்கும். அதுக்கு பயந்தா சாகிறது நம்மல்ல, சத்தியமும் தர்மமும் தான். சட்டங்கிறது சாதாரண மக்களோட உயிருக்கும் உடமைக்கு பாதுகாப்பு. அதை நம்ம உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவோம். மத்ததை நான் பாத்துக்கிறேன். யூ கோ ஹெட். தேங்க்யூ சார்.